தமிழ் திரைப்பட நடிகர் மதன் பாப் காலமானார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று மாலை 5 மணி அளவில் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய வயது 71 என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய உடல் அஞ்சலிக்காக சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கக்கூடிய மதன் பாப் தனது தனித்துவமான சிரிப்பின் மூலம் ரசிகர்களை சிரிக்க வைத்தவர். இந்நிலையில் தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடன் மதன் பாப் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் திரு SV சேகர் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மதன் பாபு இறந்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவருடனான உங்களுடைய மறக்க முடியாத நினைவுகளை நீங்கள் பகிர்ந்துக்கலாம் சார். மதன் பாபுலாம் கிட்டத்தட்ட 50 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் சார். 50 வருஷமா ஃப்ரெண்ட்ஸு. மதன் பாபு ஸ்டார்டட் இஸ் கரியர் ஆஸ் ஏ மியூசிஷியன். டிராமாக்கு ஆர்கெஸ்ட்ராவில் மியூசிக் போடுறது, அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரா குரூப் வச்சு லைட் மியூசிக் பண்ணுறது, அது ஆல் இண்டியா ரேடியோவில் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அவர் ஸ்டேஜ் பிளேக்கெல்லாம் பண்ணும்போது நானும் நடேசன் ரோட்டில் தான் இருந்தால் நாங்கள் டெய்லி மீட் பண்ணுவோம், பேசுவோம், பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய நம் குடும்பம் சீரியலில் ஒரு ஓப்பனிங் கொடுத்தேன் மதன் பாபுக்கு. என்னுடைய பக்கத்து வீட்டு நைபராக ஒரு முக்கியமான ரோல் த்ரூ அவுட்டு. அதற்கு பிறகு ஷோவுடைய சீரியல், எல்லாருடைய சீரியலும் பண்ண ஆரம்பித்தார், சினிமா பண்ண ஆரம்பித்தார். அவனுக்கு கொஞ்சம் அந்த சின்ன ஸ்டாமரிங் இருக்கும். அந்த ஸ்டாமரிங்கை மறைப்பதற்காக அந்த ஒரு சிரிப்பை வச்சுக்கிட்டு, அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸுக்கு ஒரு பெரிய உதாரணம் மதன் பாப். தனக்கு ஒரு குறை இருக்கு அப்படிங்கறத நினைச்சு வருத்தப்படாம அந்த குறையை பாசிட்டிவா மாத்தி அதற்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியது மதன் தான். அதுல எந்த பெரிய தெய்வ பக்தி மிகுந்தவர், ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்தவர், வேதம் இதெல்லாம் தெரிஞ்சவர். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு ஒரு ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி நல்லபடியாக வந்தார். அந்த ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி. நீங்கள் ஒன்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கவுண்டர் உடனே வரும். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபேமிலி. பொண்ணு பாடுவா, ஒய்ஃபு பாடுவா, பையன், அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த நாலேஜ் உண்டு. ஒரு இசை குடும்பம் அவங்க. அந்த மாதிரியான இது ஒரு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இது எதிர்பார்க்கல. இப்போ இந்த எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் என்னங்கிறது ஒன்றும் நம்ம கையில எதுவும் இல்லைன்னா கூட அது நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் இறக்கும் பொழுது ரொம்ப சங்கடமாக இருக்கு. டெலிவிஷன்ல அதுக்கு பிறகு நிறைய ஷோஸ் பண்ணா மதன் பாபு. அது அதற்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருந்தது. காமெடி ஷோஸ் எல்லாமே. ரீசெண்டா ஒரு டெலிவிஷன்ல ஒரு முக்கியமான ரோலும் ஆக்ட் பண்ணா ஒரு மெகா சீரியல்ல. அதுக்கு பிறகுதான் முடியல அவராலன்னு சொல்லிட்டு தான் வேண்டாம் எனக்கு அப்படின்னு. அது மதன் பாபு கிட்ட என்ன ஒரு குணம்னா, எப்படியாவது ஒன்று ஒத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு வேண்டாம்னா வேண்டான்னு சொல்லிட்டு கூடிய அந்த ஒரு இது உண்டு. எப்பவுமே எது சொல்லுவாங்க சேகர், ஒரு விஷயம் நமக்கு முடியாதுன்னா முடியாதுன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடணும். அதை ஒத்துக்கிட்டு நாம இதுக்கு அனாவசியமாக கஷ்டப்படணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆனஸ்ட் ஃபெலோ. அது மிகப்பெரிய இழப்பு தான் இது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். இந்த இழப்பு அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதுல இருந்து அவங்க மீண்டு வரத்துக்கும் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இணைப்பில் அவருடனான நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு SV சேகர். தமிழ் திரைப்பட நடிகர் மதன் பாப் காலமானார். சென்னையில் 1953ஆம் ஆண்டு பிறந்த அவர் புற்றுநோய் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று மாலை உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடல் அடையாறில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை மதியம் 1 மணி அளவில் இறுதி அஞ்சலியானது நடைபெற இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.